கிறிஸ்தவ வாக்குகளை பிரிக்க முடியும் என்று பிஜேபி நம்புது. கிறிஸ்தவ வாக்குகள் வந்து ஒருவேளை விஜயை நம்பி போயிடுமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதுக்காக தான் அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்துகிறது. அப்போ கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வட மாநிலங்களில் பல்வேறு சர்ச்சுகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை விஜய் என்னன்னு போய் கேட்கல. நான் பிரச்சனைன்னு வந்தால் முன்னால் இருந்தது நிற்பேன்னார்ல, ஒரு வார்த்தை என்னன்னு கேட்கல. அரசு ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவருடைய நிர்வாகிகள் சொன்னாங்க. யார்கிட்ட அறிக்கை கொடுத்தாங்க? தாக்கினவங்கள சொல்லலை, அரசு ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கணும். அதை தாக்கினவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லலை. அப்போ எப்படி இருக்கும்? சர்ச்சைகள் அடித்து நொறுக்கப்படுகிறது. இப்போ தமிழகத்தில் வந்து விஜய் மூலமாக பிஜேபி ஆட்சி வந்தால் எந்த ஃபாதர்ஸு எந்த சர்ச்செல்லாம் விஜய் பின்னால் போனாங்களோ அவங்கெல்லாம் வந்து முதல் பலியாக போவது அவர்கள் தான். எந்த ஃபாதர் எந்த சர்ச்சஸை நம்பி போகிறாங்களோ அப்போ விஜய் வந்து அரசு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் வாட்டில் சர்ச்சு உடையப்பட போகிறது அவங்க தான். அப்போ வந்து இதெல்லாம் தெரியாத மக்களாக கிறிஸ்தவ மக்கள் இல்லை. கிறிஸ்தவ மக்கள் எல்லா அரசியலையும் புரிந்து கொண்ட மக்கள் தான். ஒரு சில பேர் இருக்கலாம், இஸ்லாமிய கிறிஸ்தவர்களில் ஒரு சில பேர் தங்கள் சுயநலத்திற்காக பின்னால் போகலாமே ஒழிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் தலித்து மக்களும் நடிகன் பின்னால் செல்வார்கள் என்பது நடக்காத ஒன்று.